ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. பாரத பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த வேதனையோடும் வருத்தத்தோடும் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? பாராளுமன்றம் முடக்கப்படுகிறது, நாட்டுடைய வளர்ச்சி முடக்கப்படுகிறது, ஒரு ஏழை தாயுடைய மகன் நாட்டுடைய பிரதமராக வந்திருப்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை, அந்த குடும்பத்தினரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆகிய காரணத்தினால நாங்க கொண்டு வரக்கூடிய அத்தனை நலத்திட்டங்களையும் அத்தனை முயற்சிகளையும் பாராளுமன்றத்தில் முடக்குகிறார்கள். ஆயிரக்கணக்கான மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, நூற்றுக்கணக்கான மசோதாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்ற மக்களவையில எங்களுக்கு பலம் இருக்கிறது, கூச்சலுக்கு மத்தியில் எதிர்ப்புக்கு மத்தியில் எங்களால் அதை நிறைவேற்றிவிட முடிகிறது. ஆனா மாநிலங்களவையில சதி செய்து அதை தடுத்து விடுகிறார்கள். 44 சீட்டு வாங்கினாங்க இல்லையா, அந்த அதிர்ச்சியிலிருந்து அந்த குடும்பத்தால் மீள முடியவில்லை. அதற்கு பழி வாங்கும் வகையில் நாங்கள் கொண்டு வரக்கூடிய, இந்த நாட்டில் நல்லது நடக்கணும்னு நாங்க கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் அப்படின்னு மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். அஸ்ஸாம்ல நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கோயம்புத்தூர் வந்தாரே பாரத பிரதமர், அங்கேயும் பாரதிய ஜனதா கூட்டத்தில் அவர் பேசிய விஷயங்களுடைய மைய பகுதி இவைதான். பாராளுமன்றம் முடங்குகிறது சரி, அதற்கான காரணங்கள் பல. ஆனா எதிர்கட்சிகளும் ஒரு காரணம். ஆனால் ஒரு குடும்பம் அப்படின்னு சோனியா ராகுல் குடும்பத்தை சிங்கிள் அவுட் செய்வது அப்படிங்கிறது மிகைப்படுத்தலா, விரக்தியா, அதுல நியாயம் இருக்கவே செய்கிறதா? பல விஷயங்கள் காங்கிரசும் பாஜகவும் அவரவர் ஆட்சி காலத்தில் உடன்பட்ட விஷயங்கள் அவரவர் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது முடக்கப்படுகின்றன, எதிர்க்கப்படுகின்றன எனும் பொழுது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டா ராஜ்யசபால அவர்களுக்கு இருக்கக்கூடிய, இல்ல பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக் கொண்டு, அல்ல நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு பலம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நலத்திட்டங்கள் வளர்ச்சி முடக்கப்படுகிறதா? ராகுல் குறித்த நரேந்திர மோடி பேச்சு நிதர்சனமா, விரக்தியா? விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள், அதே போல பாரதிய ஜனதாவுடைய மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த பிரமுகர் திரு அருணன், பேராசிரியர் அருணன் ஆகியோர் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி டாக்டர் சுமந்த் அவர்களுக்கு. பார்லிமெண்ட் முடங்குது, எதிர்கட்சியும் காரணம், பல்வேறு இஷ்யூஸ் காரணம். ஆனா ஒரு குடும்பம் தான் காரணம், மற்ற கட்சிகள் காரணம் இல்ல, அவங்களுக்கெல்லாம் இத பார்லிமெண்ட் நடக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, இந்த ஒரு குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் இந்த கெட்ட எண்ணம் இல்லைங்கிறது போல ராகுல் சோனியா குடும்பத்தை சிங்கிள் அவுட் பண்ணுவது அப்படிங்கிறது ஓவர் சிம்பிளிபிகேஷன் இல்ல ஒரு விரக்தியோட வெளிப்பாடுன்னு பார்ப்பதா, அதுல முகாந்திரம் இருக்கிறதுன்னு கருதுறீங்க? இல்ல, இதுல ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு ஒரு தவறும் இருக்கிறது, ஒரு நியாயமும் இருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு பார்க்கலாம். ஒண்ணு பிரதமர் இவென்ச்சுவலா பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தை நடத்துவது, அதில் மசோதாக்களை நிறைவேற்றுவது ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பு. அட் தி எண்ட் ஆஃப் த டே முதல்ல நீங்க எதிர்கட்சிகளை முதல்ல கொஞ்ச நாளைக்கு நீங்க குறை சொல்லலாம், அவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிஜேபியும் எதிர்கட்சியா இருக்கும் போது இதே தான் செஞ்சாங்க, பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. சோ அடிப்படையாக இது பிரதமருடைய விரக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அவர் அந்த சிங்கிள் அவுட் அந்த ஃபேமிலிங்கிறது கிடையாது. இது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிறது. அவர்கள் சொல்றதுக்கு எதிர்மாறாக காங்கிரஸ்ல யாரும் எதுவும் தெரிவிக்க போறதில்லை, அது தெரிவிக்கிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இரண்டாவது பிரதமரை சொல்றதுடைய அந்த சாராம்சத்தை பார்த்தால் டிஸ்ரப்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அதை எடுத்துக்கொண்டால் சரி, பிஜேபி இவங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது இவங்களும் இதேதான் செஞ்சாங்க, அதனால டூ ராங்ஸ் டோன்ட் மேக் அ ரைட். சோ பிரதமர் பாராளுமன்றம் முடக்கப்படுகிறது, மக்களுக்காக செய்யப்பட வேண்டிய நிறைவேற்றப்பட வேண்டிய மசோதாக்களை இந்த அரசால் செய்ய முடியவில்லை, இதற்கு எதிர்கட்சி காரணம் சொல்றது கரெக்ட். ஆனால் பிஜேபியும் எதிர்கட்சி இருக்கும்போது இதுதான் செஞ்சாங்க. ரெண்டாவது, இதை ஒரு காரணமாக எவ்வளவு நாள் சொல்ல முடியும்? சொல்லிருக்காரு, தமிழ்நாட்டிலயும் சொல்லிருக்காரு, கோயம்புத்தூர்லயும் தான் சொன்னாரு, அஸ்ஸாம்லயும் தான் சொல்லிருக்காரு. அப்படிங்கும் பொழுது என்னால் நான் கொடுத்த உத்தரவாதங்களை செயல்படுத்த முடியல அப்படிங்கிறதுக்கான காரணமா நரேந்திர மோடி இதை வைக்கிறார். He is just giving reasons. உங்கள்கிட்ட இந்த நாட்டை நிர்வகிக்க கொடுத்திருக்காங்க, ஆனா நீங்க காரணங்களை தேடிட்டு இருக்கீங்க ராகுலுடைய விமர்சனம். அதாவது தேர்தலுக்கு முன்பு பாஜக கூட இந்த அளவு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும்னு அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ இது ஒரு எதிர்பாராத கிடைத்த மிகப்பெரிய வெற்றி வரும் என்று எதிர்பார்த்தார்களே தவிர இவ்வளவு பெரிய வெற்றி வரும் என்று அவர்களே எதிர்பார்க்கல. காங்கிரஸ் 44க்கு போகுங்கிறது கனவுல கூட அவங்க கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க.
அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்த பிறகு உங்களால் அந்த மசோதாக்களை நிறைவேற்ற முடியல, பாராளுமன்றத்தை நடத்த முடியலனாக்க சில நாட்களுக்கு எதிர்க்கட்சிகள் மேல் நீங்கள் பழி போடலாம். அது இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ். எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ அதுதான் கொடுக்க போறாங்க. பிஜேபி எதிர்க்கட்சியா இருந்த போது அதான் செஞ்சாங்க, காங்கிரஸ் எதிர்க்கட்சியா இருக்கும் போது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால பிரதமர் என்ன பண்றாருன்னா he makes it more difficult. ஏன்னா இப்ப என்ன பண்ணணும், அவர் ராகுல் சோனியா அவங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்கு ரீச் அவுட் பண்ணி எப்படியாவது இந்த பாட்டம் லைன் கவர்னன்ஸ் நீங்க மசோதாக்களை நிறைவேற்றணும், அதுதான் அடிப்படையாக நமக்கு தேவையான விஷயம். அதை நிறைவேற்றுவதற்கு இவங்க தான் எல்லாத்தையும் தடுக்கிறாங்க, இவங்களால தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னா அது இந்த ப்ராசஸ் சுலபமாக்குமா இல்ல இன்னும் கடினமாக்குமாங்கறத சிந்திச்சு பார்க்கணும். It will complicate things further. இன்னும் இது காம்ப்ளெக்ஸ் ஆக்கும். சிங்கிள் அவுட் பண்ணி ராஜ்யசபால இல்லாம பல மசோதாக்கள் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கும்போது, அதுவும் பர்சனலா ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்களுடைய குடும்பம்னு சொல்லும்போது ரப்பிங் them on the wrong side அப்படிங்கிறது. இவங்களையும் அதாவது காங்கிரஸ் தலைவர்களும் சரி சோனியா காந்தியும் சரி மவுத் கா சௌதாகர் போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி லாங் பேக் பண்ணி இருக்கிறாங்க. அதனால பர்சனல் டார்கெட்டிங்கிறது ரெண்டு பக்கமும் நடந்திருக்கு. அதனால அது பெரிய ஒண்ணு தப்பா நான் பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி அவங்க செய்யறதுனால இதனால என்ன விளைவு, அந்த மசோதாக்களை இன்னும் எளிதாக நிறைவேற்றுவதற்கு இது வழிவகுக்கிறதா இல்லை இன்னும் முற்றுக்கட்டை இவங்க இன்னும் கோபம் தான் வரும். இந்த மாதிரி பர்சனலா டார்கெட் பண்ணாக்க எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கும் கோபம் வருவது நியாயமான ஒரு இதனால இட்ஸ் ஒன்லி கோயிங் டு காம்ப்ளிகேட் மேட்டர்ஸ்ங்கிறது என்னுடைய கருத்து. ஸ்ரீமதி வானதி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது 2014 தோல்விக்காக நாட்டை பழி வாங்குறாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் மேல, சோனியா காந்தி ராகுல் காந்தி மேல ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு வைக்கக்கூடிய காரணம் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில மசோதாக்கள் முடக்கப்படும். 2014 தோல்விக்காக காங்கிரஸ் பழி வாங்குறது அப்படின்னா 2014 தோல்விக்காக காங்கிரஸ் இந்த நாட்டையும் பாராளுமன்றத்தையும் பழி வாங்கியதை காட்டிலும் பாரதிய ஜனதா தான் அதிகமா இந்த நாட்டையும் பாராளுமன்றத்தையும் பழி வாங்கியிருக்கு. மிகையா? நாங்க எதிர்க்கட்சியாக இருந்தபோது பாராளுமன்றம் முடக்கப்பட்டது. நீங்க அதுல எழுப்பப்பட்ட விஷயங்களுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எவையெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த கேசஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நீங்க ரொம்ப ப்ரூஃப் அப்படின்னா நாங்க வழக்குல தண்டனை கொடுக்கற வரைக்கும் நிரபராதி அப்படிங்கிற ஒரு கிரிமினல் லாஸ் அப்படிங்கறத எடுத்துட்டா கூட சுப்ரீம் கோர்ட்டை நேரடியா மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பெக்ட்ரம் கேஸ் இருந்தது அப்படிங்கிறது இருக்கிற நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றும் எடுக்கப்பட்ட போது அதனோட உண்மைத்தன்மை அப்படிங்கறத ஒவ்வொரு வழக்கிலையும் நாம பார்த்தோம். அது கிரிமினல் வழக்குகளாக மாற்றம் பெற்று இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பாருங்க, 2G ஸ்பெக்ட்ரம்ல இருந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுல இருந்து கேன்சல் பண்றது வரைக்கும் வித்தியாசங்கள் இருந்தது. அப்போ ஒரு எதிர்க்கட்சியாக எங்களுடைய பணியை நாங்க செஞ்சோம். நீங்க ஜேபிசி போட மாட்டேன்னு பார்லிமெண்டோட கடைசி நாள் வரைக்கும் அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கறத கடைசியில இல்ல நாங்க போடுறோம் அப்படின்னு கூட அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துல பிஜேபி எழுப்பக்கூடிய அத்தனை கேள்விகளும் சரிதான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை மாற்றம் பெற்றது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். ஆனால் நீங்க லாஸ்ட் டைம் பார்லிமெண்ட் செஷன்ல நேஷனல் ஹெரால்டுக்கும் ஆளுங்கட்சிக்கும் என்ன சம்பந்தம், அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அதற்காக நீங்க எப்படி எங்க தலைவியை நீங்க கோர்ட்டுக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு பாராளுமன்றம் முடக்கும் போது அப்போ ஒரு பிரதமர் இந்த மாதிரி காரணிகளை நீங்க 2G இதற்காக பெரும்பகுதி முடங்கியதுங்கிறத நான் மறுக்கல. பல விஷயங்கள் இன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் விவகாரம் கோர்ட்டுக்கு ஏன் போலன்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகாம குற்றச்சாட்டா இருந்தது, சர்ச்சையா இருந்தது, மறைஞ்சு போன பல சர்ச்சைகளை எழுப்பி நீங்க முடக்கிருக்கீங்க. இன்னைக்கு பிரதமர் என்ன சொல்றாரு, 700 மசோதாக்கள் காத்துட்டு இருக்கு, இவ்வளவு மசோதாக்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறார். இன்னைக்கு போன நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எடுத்துக்கும் போது 2009-14 எடுத்துக்கிட்டா மாநிலங்களவை தான் பிளாக் பண்ணக்கூடிய முக்கியமான இடமா நீங்க கருதுறீங்க. மாநிலங்களவையில காங்கிரஸ் பிளாக் பண்ணுது அப்படின்னு. சென்ற ஆட்சியில 2009-14 எடுத்துக்கிட்டா ஏறத்தாழ 60 பில்களை 60 மசோதாக்களை நாடாளுமன்ற மாநிலங்களவை 5 வருஷத்துல தாக்கல் செஞ்சிருக்கிறது, பாஸ் பண்ணிருக்கு. ஆனா இந்த 20 மாசத்துல காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய அவர்கள் முடக்கக்கூடிய இதே மாநிலங்களவையில ஏறத்தாழ in 20 months 40 பில் பாஸ் ஆயிருக்கு. சோ அப்படின்னா
உங்களை விட அவங்க குறைவா தான் பழி வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல அவங்கள விட அதீதமா நீங்க பழி வாங்கியிருக்கீங்கன்னு இல்ல நீங்க வெறுமனே நம்பர்ஸ் மட்டும் கணக்கு போட்டு நீங்க வந்து இந்த விஷயத்தை பண்ண முடியாது. நம்பர்ஸே சொன்னாலும் கூட நீங்க ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ஒரு இஷ்யூ இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு ரீசனிங் இருக்கு, காரணங்கள் இருக்குது. அதனால நீங்க ஒட்டுமொத்தமா நம்பர்ஸ் மட்டும் வச்சுட்டு பேச முடியாது. ஒண்ணு இவர்கள் பழி வாங்குறவங்க அப்படின்னா எப்படி 40 மசோதாக்களை நிறைவேற்றிருப்பாங்க? உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத மாநிலங்களவையில பெரும்பாலான மசோதாக்கள் விவாதமே இல்லாமல் அது மட்டும் இல்ல. நீங்க ஒரு பக்கம் என்னங்கறாங்க, காங்கிரஸ் நாங்க கொண்டு வந்த சட்டத்தை தான் பிஜேபி நிறைவேற்றுதுங்கிறாங்க. நாங்க எதெல்லாம் முன்னெடுத்தோமோ அதெல்லாம் நீங்க நிறைவேற்றுறேன்னு ஒரு பக்கம் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு சட்டத்தை அவங்களோட காலத்துல கன்சீவ் பண்ணி உருவாக்கப்பட்ட சட்டங்களையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை முடக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாட்டில் கொண்டு வந்த சட்டத்தை இல்லாட்டி நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ண சட்டத்தை கொண்டு வந்த மாற்றங்களை மறுபேச்சு இல்லாம விவாதமே இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம பல மசோதாக்களை நிறைவேற்றிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு தான் அங்க அந்த வகையில் அவங்களோட பொறுப்பு உங்களுக்கு தெரியல. இதே குடும்பம் தானே, இதே காந்தி குடும்பம் தானே, இதே சோனியா காந்தி ராகுல் உங்களுக்காக தான் சார் பேசிட்டு அதனாலதான் ரொம்ப அமைதியா உங்களை பார்த்து இப்படியும் உங்களுக்கு பேச தெரியுமா அப்படின்னு ரொம்ப அப்படியே வாயடைச்சு போயிருக்கேன். இல்லன்னா இப்பதான் உள்ள வந்திருக்க மாட்டேன். பேசும்போது குறுக்கிடுற அநாகரிகம் உங்ககிட்ட இல்ல, அதனால சந்தோஷம். இப்ப இதே காந்தி குடும்பம் தானே, இதே சோனியா காந்தி ராகுல் காந்தி தானே SC/ST மசோதாக்கள் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக வன்கொடுமைகளுக்கு எதிரான தண்டனைகளை அதிகரிக்கக்கூடிய சட்டம் வந்தபோது விவாதமே இல்லாம நொடிப்பொழுதுல இதே காந்தி குடும்பம் தானே அவங்களோட உத்தரவின் பேர்ல தானே தாக்கல் செய்யப்பட்டது. இன்னொரு வித்தியாசம் சொல்றேன். நான் வந்து ஒத்துக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரியே ஒரு சில மசோதாக்களை அவங்க வந்து கொடுத்தாங்க, இல்ல ஆதரவு கொடுத்தாங்க, நிறைவேற்றது. ஆனா எவையெல்லாம் இந்த நாட்டுல வளர்ச்சிக்கு மிக வேகமாக நம்ம போகக்கூடிய பாதைக்கு நம்ம தேவைப்படும் ஜிஎஸ்டி பில்லுல இருந்து ஆரம்பிச்சு நரேந்திர மோடி எதிர்க்காம இருந்தா போய் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குங்கிறதெல்லாம் மாறி இருக்குல்ல. அப்போ நான் கேக்குறேன், நீங்க செலக்ட் கமிட்டி போகணும்னு சொன்னா நியாயம், அவங்க நாங்க கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை செயல்படுத்துங்க இன் பிரின்சிபல் அரசியல் காந்தி குடும்பத்தோட உங்களுக்கு வந்த ரத்தம் மத்தவங்களுக்கு தக்காளி இல்ல. நான் கேக்குறேன், அப்ப இதே வந்து காங்கிரஸ் வந்து பவர்ல இருக்கும்போது பிஜேபி எதிர்கட்சியாக இருந்த போது எத்தனை மசோதாக்களை நிறைவேற்றிருக்க நாங்க ஆதரவு கொடுத்திருந்தோம். இந்த ரேட் ஆஃப் பாசிங் அதுதான் நான் சொல்றேன். அப்படி நீங்க வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துறது அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு கவர்னன்ஸ் சார் சொல்ற மாதிரியே நீங்க வந்து அல்டிமேட்டா நீ கவர்னன்ஸ்ல இதெல்லாம் கொண்டு வந்தையா இல்லையாங்கிறதா கேள்வி அப்படின்னு வரும்போது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனா நீங்க நேஷனல் ஹெரால்டு கேஸ் மாதிரியான ஒரு தனிப்பட்ட வழக்குகளுக்காக காந்தி குடும்பத்திற்கு அப்படின்னு வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்துட்டு நீங்க டிஸ்டர்ப் பண்ண பார்லிமெண்ட முடக்கின்ற பொழுது இத நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதமருக்கு இருக்கிறது. That is the point, sir. இன்னைக்கு நேஷனல் ஹெரால்டுக்காக ஒரு அதுவும் காரணத்தை நீங்க சொல்லல வெளிப்படையா. நேஷனல் ஹெரால்டுக்காக அதுவும் கோர்ட் கொடுத்த சமனுக்காக நாட்டுடைய பார்லிமெண்ட் அரசுக்கு எதிராக கோஷம் போட்டு வெண்டட்டா பாலிடிக்ஸ் முடக்கினது அப்படின்னா அதுவும் அது காந்தி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விமர்சனம் மேலோங்கமா மேலோங்காதா? அதாவது ஒரு தனிப்பட்ட நபரின் மீது விமர்சனம் செய்ததை இவர் பண்ணிட்டு இருக்காரு மோடி அவர்கள். ஆனால் கடந்த காலங்களில் நீங்க தெளிவாக சொன்னீங்க, எப்படியெல்லாம் நான் சொன்னானா வந்து காங்கிரஸ்காரன் சொல்றாங்க உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு. இப்பயாவது மக்கள் வந்து அவரும் சொல்லிருக்காரு, நீங்க சொல்லிருக்காங்க, எவ்வளவு பொய் சொல்கிறார்கள், பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்னும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அவங்க முடக்கிருக்காங்க. ஆனா அன்றைய காலத்துல நான் முடிச்சிடுறேன், அன்றைய காலகட்டத்தில் நாங்க என்றைக்காவது ஒரு தனிப்பட்ட நபரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரே எனது பிரதமர், எனக்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகின்ற வழியிலே அது மாதிரி தரம் தாழ்ந்து ஒரு தனிநபர் விமர்சனமாக வைத்திருக்கிறோமா? முதல் கேள்வி. இல்ல இவரால நான் கேட்டது கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு மக்கள் கேட்டு புரிந்து கொண்டுறாங்க. நீங்க வந்து உடனே இடைச்செருகல் பண்றீங்க. நான் சொன்னது பாராளுமன்றத்தில் தனிநபர் விமர்சனம் எதிர்கட்சி தலைவர்களை பேதலிச்சு போச்சு. யாரும் அல்ல, ஸ்ரீமதி சோனியா காந்தி.
இல்ல நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவர்களை நாங்கள் தரம் தாழ்ந்து இது ஒரு தனிப்பட்ட இதுல உயர்ந்த விமர்சனமா? தனிப்பட்ட முறையில விமர்சனம் வாஜ்பாய் பற்றி சொன்னாரா? அதற்காக அதை சொல்லி நாங்கள் விரக்தி அடைந்து பாராளுமன்றத்தை நடத்தாமல் இருப்பது அவர்கள் மட்டுமே காரணம் என்று சொல்லவில்லை. இரண்டாவதாக இந்த முதல் வருடத்துல இவர்கள் பெரிய அளவுல பாராளுமன்றம் நடந்தது, அவர்களுடன் ஒத்துழைத்து இதை பண்ண மறக்க வேணாம். இன்னைக்கு தெளிவாக சொல்கிறேன், முதல் வருடத்துல வரலாறு காணாத விதத்துல அதிக அளவு பாராளுமன்றம் நடந்தது. அதற்கு நாங்களும் அவர்கள் கூட இருந்தோம். இன்னும் கேட்டா அவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்து எதிர்த்து ஆளும் கட்சிக்கு வந்தப்புறம் உடனே கொண்டு வந்த ஒரு முக்கியமான இந்த நாட்டில் இன்சூரன்ஸ் மசோதாவை நாங்கள் ஆதரித்தோம் என்பதை இங்கு தெளிவுபட சொல்லிருக்கிறேன். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்று அதாவது மக செத்தாலும் பரவாயில்ல மக டேஷ் சொல்லுவாங்க, அது அமங்கலமான வார்த்தை. அந்த அமங்கல வார்த்தையை இன்றைக்கு இந்தியா வளர்ச்சி அடையக்கூடாது, காங்கிரஸ் ஆட்சியிலே நல்ல பெயர் வரக்கூடாது என்பதற்காக 4 வருடங்கள் ஏறக்குறைய 8%, அதாவது $1 trillion இருக்கிறதுல 80,000 பில்லியன் இது பண்ணக்கூடிய அளவுக்கு, $1 trillion இருக்கக்கூடிய 80,000 பில்லியன் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியை குறைத்த, வருடத்துக்கு 2% குறைத்தவர் மோடி ஜி அவர்களும் பிஜேபியும். இரண்டாவதாக இப்பொழுது நாங்க 20 வருஷமா பண்ணோம், உண்மை மறுக்கல. ஆனா நாங்க யாருக்காக செஞ்சோம்? இவங்க 24% அடித்தட்டு மக்களுடைய பயத்துல கொள்ளையடிக்கணும் பாக்குறாங்க, வரி வசூலிச்சு. இன்னைக்கு நாங்க $115 இருந்தது, இன்னைக்கு ஏறக்குறைய $30 இருக்கக்கூடியதுல மக்களுடைய வரி பணத்தை மோடி ஜி சொன்னா செஞ்சா இது இரண்டாவது இல்ல என்னன்னாங்க, நாங்க தெளிவிக்கா மக்களுடைய வரி பணத்துல ஜிஎஸ்டில 16% ஏழை மக்கள் இது பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். அதை ஒத்துக்கிட்டாங்க. 3 தான் பண்றோம். இன்றைக்கு இல்ல, உடனே பாஸ் ஆயிடும் சொல்றோம். இன்னைக்கு ஆனா எங்க கிட்ட ஒண்ணு பேசுறேன்னு சொல்றாங்க, பப்ளிக் இது சொல்றாங்க. அதாவது முன்னுக்கு பின் முரணாக இவர்களுக்கு சரி இதை விடுங்க, இதெல்லாம் எங்க காரணம் சொல்ற பாராளுமன்றம் எங்க அதுக்கு ஐயா நான் சொல்றேங்க இல்லையா, முதலாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு கொள்கை தான் இவருடைய பெரிய இது. வெளிநாட்டிலிருந்து பெரிய முதலீடு வந்ததுன்னாங்க மோடி உங்களுக்கு சொன்ன பயமா இருக்கு. மோடி அதிக அளவு ஜனவரி 13 22,000 கோடி ரூபாய் எக்விட்டி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. ஆனா இந்த ஜனவரி 16 இந்த வரைக்கும் 11,150 டவுன் ஆயிடுச்சு. எங்க மேல போய் சொல்ல போறீங்களா? இல்ல பாராளுமன்றம் எங்க அதுதான் எங்க மேல சொன்னீங்க. இவருக்கு அரசையும் நடத்த தெரியல, பாராளுமன்றத்தையும் நடத்த தெரியல. ஒரு நாள் 2 நாள் பாராளுமன்றத்தை முடக்கியதுக்காக இந்த பாராளுமன்றமே இந்த நேஷனல் யூ மீன் சே தி என்டையர் செஷன். நான் கேட்ட கேள்வி நீங்க கேள்வியை புரிந்து கொண்டு பதில் சொல்லணும்னு கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாருமே பழக்கமாயிடுச்சு. நான் பலமுறை குறுக்கிடாவிட்டாலும் நீங்க குறுக்கிடுவீங்க. தெளிவாக சொல்றேன், என்னுடைய கேள்வியை புரிஞ்சுக்கீங்க. என்னுடைய கேள்வியை நீங்க எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சு டைம் 8:17 8:21 எங்கிட்ட கதவிடாதீங்க. I challenge you right now. You have given me 4 minutes. I have proof for that. The point I am making is பாராளுமன்றத்தில் நீங்க 2-3 நாட்கள் தான் நீங்க சொன்ன நேஷனல் நாங்க சொல்லுங்க. நாங்க பாராளுமன்றத்தை முடக்கி மறுக்கல. ஆனா நீங்க சொன்னது நேஷனல் ஹெரால்ட் கேஸ பத்தி. இது 2 செஷன் நேஷனல் ஹெரால்டுக்காக முடக்கல. நேஷனல் ஹெரால்ட் கேஸ் 2 நாட்கள் முடக்கப்பட்டது. 2 நாட்கள் முடக்கப்பட்டது. எங்களது தலைவி சோனியா காந்தி அவர்களும் எங்களது தலைவி சோனியா காந்தி கோர்ட்டுக்கு போனாங்க. உங்களை மாதிரி கோர்ட்டுக்கு போகாம அங்க நேர கோர்ட்ல நடந்து போய் மக்கள் மத்தியில மக்கள் மன்றத்துல கோர்ட்டுக்கு போய் நின்னாங்க. கோர்ட்டை மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள். மோடி அவர்கள் சிபிஐ தூண்டிவிட்டு அது தெளிவான காரணம் இருக்கு. அதை பற்றி நீங்கள் ஏன்னா விவாதத்தை திசை திருப்ப பாருங்க. மோடியினுடைய இயலாமையும் இதையும் பண்ணுங்க. அதை பற்றி நம்ம விவாதித்திருக்கிறோமா இல்லையா? தெளிவாக சொல்லி இருக்கிறோமா? அதை விசாரித்த மத்திய அரசனுடைய
புலனாய்வுத்துறை கேஸ் இல்ல மூடினப்புறம் இந்த அரசாங்கம் வேண்ட பொலிட்டிக்கல் நரேந்திர மோடி அடக்கப்பட்ட புலி அல்ல, இவருடைய கைப்பாவையாக மோடியுடைய முகமொழிக்கு பின்னால் மக்களுடைய முகத்திலே மோடியினுடைய போட்டாங்க. இன்னைக்கு சிபிஐ மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். பல நெட் நியூட்ராலிட்டி போன்ற பலவைகளுக்கு மோடியாக இருக்கும் மோடி இன்று இதை பற்றி பேசுகிறார். ஏன்னா நீங்க செய்கிற தவறுகளை சொல்லி காமிக்கும் போது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சோனியாவா மோடிஜியா, சோனியாஜியா மோடிஜியா என்றல்ல, அவர்கள் மக்களுக்கு இயங்காத அரசு மவுண்ட் மோடியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உரை முடிச்சுதான் ஒரு இடைவெளி எடுக்கலாமா? அமெரிக்க அவர்களுடைய உரையுடைய முதல் பகுதி முடிந்ததால ஒரு சிறிய இடைவேளை. திரு அருண் அவர்கிட்ட விரிவா பல கேள்விகளை கேட்க இருக்கின்றேன். அவர் உட்பட அவருடைய கட்சி உட்பட எதிர்கட்சிகளுக்கு நற்சான்று வழங்கி இருக்கிறார் மோடி. பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறாரா மறுக்கிறாரா திரு அருணன்? கேட்கலாம், ஒரு சிறிய இடைவெளிக்கு கேட்கலாம். நாட்டுக்கு நல்ல பல மாற்றங்களை தரவல்ல மசோதாக்கள் முடங்கி கிடக்கின்றன. இதனால பல வளர்ச்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஒரு குடும்பம் என்று ராகுல் காந்தி சோனியா காந்தி குடும்பத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் நரேந்திர மோடி. இப்படி குற்றஞ்சாட்டுவது சரியா? அவருடைய குற்றச்சாட்டு நிதர்சனமா, விரக்தியா? பல கேள்விகள் எழுகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு அருணன் அவர்கள் இணைகிறார். காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையா குற்றஞ்சாட்டுறார். நாட்டுல வந்து பாராளுமன்றம் முடங்கி இருக்கிறதுக்கு காரணம் காந்தி குடும்பம் தான் அப்படிங்கிறாரு மறைமுகமா. நாட்டுல மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க, பாராளுமன்றத்துல மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க, உங்க கட்சி உட்பட. அவங்க எல்லாம் பாராளுமன்றத்தை செயல்படுத்தணும், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறாங்க, காந்தி குடும்பத்தை தவிர, அந்த கட்சியை தவிரங்கிறார். இது உங்களை நோக்கிய பாராட்டு. இந்த பாராட்டை ஏற்கிறீங்களா தரணும்? அதாவது அரசியல்ல குடும்ப ஆதிக்கம் கூடாது என்பது ஒரு சரியான கருத்து. ஆனா நம்ம என்ன கவனிக்கணும்னா, அதை அசாமில் பேசிய பிரதமர் மோடி 4 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் வந்த பொழுது அதை பேசவில்லை. அது ஏன் அவர் பேசல என்பது சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய ட்விட்டர் செய்தி சுட்டி காண்பித்தது. அது இந்த குடும்ப அரசியல் ஆதிக்கம் கூடாது என்பதிலெல்லாம் ஒன்னும் மோடி அவர்களுக்கு பெரிய அக்கறை கிடையாது. அவரை பொறுத்தவரை சில மோசமான மசோதாக்களை நிறைவேற்ற துடிக்கிறார். அதற்காக ஆதரவு தராத அனைத்து கட்சிகளையும் அவர் எதிர்க்கிறார். இங்கே காங்கிரஸ் நண்பர் கூட குறிப்பிட்டார், இன்சூரன்ஸ் மசோதா நிறைவேற காங்கிரஸ் உதவியது என்று. ஆனால் கம்யூனிஸ்டுகள் ஆகிய நாங்கள் அந்த மசோதாவையும் எதிர்த்து போரிட்டோம் நாடாளுமன்றத்திலே என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பிற கட்சிகளை பாராட்டுவது என்பதை நான் வஞ்ச புகழ்ச்சியாகத்தான் எடுத்துக்கொள்கிறேன். அது ஏதோ ஒரு பெரிய பிரித்தாளும் தந்திர போல அவர் பேசுகிறார். அது அல்ல. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒரு ஏழை தாயின் பிரதமர் மகனுடைய ஆட்சியை தாங்கிக் கொள்ள முடியலைங்கிறாரு. ஒரு ஏழை தாயின் மகன் பிரதமராவதற்கும் இந்த ஜனநாயகத்தில் உரிமை உண்டு. அதுதான் ஜனநாயகம். ஆனால் மோடி அவர்களை பார்த்து நாங்கள் கேட்க விரும்புவது, ஏழை தாயின் மகனாகிய நீங்கள் அந்த ஏழைகளுக்கு, அந்த ஏழை தாய்மார்களுக்கு இந்த 18 மாத கால ஆட்சியிலே என்ன செய்தீர்கள்? அதுதான் முடக்கிட்டாங்க. போனஸ் வந்து சில ₹100 போனஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்றவல்ல மசோதா வருது அப்படின்னா அது முடங்கினா நாங்க என்ன செய்யறது? போனஸ் வந்து நியாயமா வழங்கப்படணும் ஒரு மசோதா கொண்டு வர நினைக்கிறோம், அது முடங்குது மாநிலங்களவையில, நாங்க என்ன செய்யணும் கேட்கிறேன். இல்ல ஒரு நல்ல மசோதா வறுமையானால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை அது யார் கொண்டு வருகிறார்கள் என பார்க்க மாட்டோம். நல்ல மசோதா என்பதால் ஆதரிப்போம். உண்மையிலே என்ன நடந்துச்சு? நீங்க கடந்த காலத்தில் நாடாளுமன்றம் பெரிதும் முடக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? நேஷனல் ஹெரால்டு ஒரு காரணம். ஆனா அது மட்டுமே காரணம் அல்ல. மிக முக்கியமான காரணம், பல நாட்கள் அது முடக்கப்பட்டது நியாயமாக. இன்னும் சொல்ல போனா அதை முடக்கம் என சொல்ல மாட்டேன், அங்கே ஒரு போராட்டம் நிகழ்த்தப்பட்டது. எதற்காக என்றால் அந்த மோசமான நில அபகரிப்பு மசோதாவை எதிர்த்து. அப்படி ஒரு மசோதாவை கொண்டாந்துட்டு அந்த மசோதாவை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் உதவவில்லை என்றால் அது தேச துரோகமாகும், ஏழை தாய்மார்களுக்கு செய்கிற துரோகமாகும், ஏழை விவசாயிகளுக்கு செய்கிற துரோகமாகும். அதை எப்படி ஏற்க முடியும்? அரசாங்கம்
இல்ல அதை கைவிடவும் செஞ்ச ஆர்டினன்ஸ அதை நான் ஏற்றுக்கிறேன். அவன் எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு எத்தனை அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. போனஸ் மசோதா பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்த காரணத்தினால்தான் அந்த மோசமான மசோதாவை நிறைவேற்றுவதில் இருந்து இந்த மோடி சர்க்கார் பின்வாங்கியது. ஆகவே அந்த முடக்கம் என்பது அல்லது போராட்டம் என்பது வீணானதல்ல, அது தேச விரோத செயல் அல்ல. இன்னொன்னு குறிப்பிட விரும்புறேன், இந்த சரக்கு மற்றும் சேவை சட்டம் மசோதா பற்றி அவங்க பிரமாதமா பேசுறாங்க. அது வந்துட்டா என்னமோ நாடே ஒரு பெரிய மலர்ச்சியில வந்துரும்னு. அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரி விதிப்பை கொண்டு வர போகிறது என்று இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் சொல்லுகின்றன. அதை கொண்டு வந்த காங்கிரஸே இப்பொழுது சொல்லுகிறது. காரணம், மோடி சர்க்கார் அதிலே மோசமான திருத்தங்களை கொண்டு வந்து விட்டது. அதிலும் தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த சரக்கு மற்றும் சேவை மசோதா சட்டமாக நிறைவேறினால் அதனால் பெரிதும் பாதிக்கப்பட போவது தமிழக அரசு, தமிழக மக்கள், தமிழ்நாடு. ஆகவே இதையெல்லாம் மறந்துட்டு இத்தகைய மசோதாவை நிறைவேற்ற நீங்கள் அனுமதிக்கவில்லையே என்று மோடி வருத்தப்பட்டால் அவர் வருத்தப்படட்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது என்று உங்களுடைய கருத்து தான் எடுத்துட்டு போறேன். எஸ்சி எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்டம், அத தண்டனைகளை கடுமைப்படுத்துற சட்டத்தை எதிர்க்கட்சிகள் ஏகமனதா பிரச்சனையே இல்லாம நிறைவேற்றி கொடுத்தது. அதே போல சிறார்கள் திருத்த சட்டத்துல ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல பிரச்சனை இல்லை. ஆனா எதுல பிரச்சனை வருது? ஜிஎஸ்டில. அதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கிறதா? காங்கிரசுக்கு மாற்று கருத்து இருக்கிறது, மாநில கட்சிகளுக்கு மாற்று கருத்து இருக்கிறது. நீங்க கொண்டு வர துடித்த இந்த ஒரு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பில், லேண்ட் அக்விசிஷன் பில், அதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கிறது. சோ இதத்தான் நீங்க குறிப்பிடுறீங்க. உங்களுடைய பிரையாரிட்டி இதுதான். மத்ததெல்லாம் நீங்க காரணங்களுக்காக, இது ஒரு வலு சேர்க்கறதுக்காக பயன்படுத்துறீங்களே தவிர இது வருவது அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு பயன் தராதுங்கிற. ஏழை மக்களுக்கு நாம போடக்கூடிய சாலைகளோ இல்ல ஒரு கால்வாய்களை வெட்டி நீரை எல்லா ஏழை விவசாயிகளுக்கும் கொடுத்து அவங்க தண்ணி இல்லாம விவசாயம் செய்ய முடியாம கஷ்டப்படுறதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது யாருக்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அதாவது நீங்க நிலத்தை இன்னைக்கு ஒரு வேகமான வளர்ச்சி திட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிலம் தேவைப்படுது. அது ரோடு போடுறதா இருக்கட்டும், 6 வழி சாலை வேணும்னு கேட்கிறோம். நாடு முழுவதும் சாலைகளால் இணைக்கப்படணும். கிராமப்புறத்திலிருந்து நம்ம ஈஸியா போய் ஒரு இடத்துக்கு சேருக்கு சாலை வேணும்னு கேட்கிறோம். ஆனா சாலை போடணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நிலம் தேவைப்படும். போகல, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க குறிப்பிட்டது ஜிஎஸ்டி, லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், இது போன்று சில விஷயங்களை நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக மிக வேகமாக பாய்ச்சலுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு எது தேவைப்படக்கூடிய, உடனடி தேவைப்படக்கூடிய மசோதாக்கள், வளர்ச்சி அல்லது பொருளாதாரம் அப்படின்னு பார்வையில பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கத்துக்கு உடனடியாக ஒரு நல்ல பெயர் கிடைச்சு உடனடியா டெவலப்மெண்ட கண்ணு முன்னால காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை மசோதாக்களுக்கு முட்டுக்கட்டை இருக்கு. டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ்ல இருந்து இன்னைக்கு நிறைய நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1800 சட்டங்கள் அவசியம் இல்லைன்னா டெய்லியோட தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டா சட்டங்களால நாம சாதாரண குடிமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இடையூறுகளை களையணும்னு நினைக்கிறாரு. ஏழை தாய்மார்கள் அவர் சொல்லும் போது கம்யூனிஸ்ட்ல நம்ம சகோதரர் சொல்றாரு, இன்னைக்கு கண்ணு முன்னால சென்னை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பைசா இடைத்தரகர் இல்லாம நேரடியாக அரசாங்கத்தோட பணம் 5000 ரூபாய் போயிருக்கு. அதான் சந்தோஷம் சார். நம்ம அதுதான் சொல்றேன். வெறும் 2000 கோடி கொடுத்திருக்கீங்க. பிளீஸ் சொல்றது நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுட்டு வேற ஏதோ விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல, இன்னைக்கு அதே ஏழைகளுக்கு யாருகிட்ட போய் நிக்காம, யார் வீட்டு வாசல் கதவையும் தட்டி நீ மக்கள் பிரதிநிதியோ அரசாங்க அதிகாரியோ யாருகிட்ட தயவு கேட்காம
அடுத்த செகண்ட் என்னோட அக்கவுண்ட்ல பணம் வந்ததை ஜன்தன்ல பாக்குறேன். இதெல்லாம் ஏழை தாய்மார்களுக்கு நம்ம இல்லையா? மசோதாக்களை பத்தி ஏழை பேசிட்டு விவசாயிகளுக்கு இருக்கோம். இல்லையா? I take a point. நம்ம மசோதாக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் வரேன். நீங்க 700 மசோதாக்கள் இதுவா இருக்கு, நாங்க தாக்கல் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கோம். இல்ல இதுல பல மசோதாக்கள் ஜிஎஸ்டி ஆகட்டும், ரியல் எஸ்டேட் பில் ஆகட்டும், விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் பில் ஆகட்டும், தொடர்ந்து விரிவாக விவாதிக்கப்பட்ட லோக்பால் லோகாயுக்தாவாகட்டும், இல்லாட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான மசோதாவாகட்டும், இவையெல்லாம் முந்தைய அரசிலும் நீங்க முடக்கிய காலத்திலிருந்து காத்துட்டு இருந்தவை. அன்னைக்கு இந்த ஏழை தாயுடைய திருமகனுக்கு தெரியாதா இது வந்திருந்தா அந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு? பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாதா? அன்னைக்கு அது வந்திருந்தா இன்னைக்கு இது புலம்ப வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அதாவதுங்க, மக்களுக்கு தெளிவாக நாங்கள் காட்ட விரும்புகிறோம். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நேஷனல் ஹெரால்டுங்கிறது கோர்ட்டுக்கும் காந்தி ஃபேமிலிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இத ஒரு பிரதமர் நாட்டு மக்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? 5 வருஷம் ஒரு நாள் செய்து பேசாதீங்க சார், ப்ளீஸ். அதுதான் சார் உங்களால தாங்க முடியல. 100 நாள் 100 நாள் சொல்றீங்க. உங்க பிரதமர் 5 வருடம் ஆட்சி உங்க பிரதமர் மாதிரி ஆயிட்டீங்க. சாரி, நம்ம பிரதமர் நீங்க சொல்ல மாட்டாரு. அவங்க பிரதமர் தான் போய் சொல்றாங்க. இருக்க முடியும். அதாவது ஆட்சி செய்ய அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார். இல்ல, அதாவது 2 things. ஒன்னு ஜிஎஸ்டி போன்ற மசோதாக்கள் ஏன் முக்கியமானவை அப்படின்னாக்கா, சப்கா சாத் சப்கா விகாஸ் ஒரு யூ வாண்ட் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்னா என்ன? எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி வரணும்னா ஜிஎஸ்டி போன்ற மசோதாக்கள் மிகவும் முக்கியம். அதுல இது காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க, பிஜேபி கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்த போது பிஜேபி எதிர்த்தாங்க, பிஜேபி போடும்போது ஆட்சியில் இருக்கும் போது காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க. திஸ் இஸ் நாட் இல்ல இல்ல. நீங்க ஆர்குமெண்ட் தட் ஜிஎஸ்டி போன்ற மசோதாக்களோ லேண்ட் அக்விசிஷன், அகைன் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், லேண்ட் அக்விசிஷன்ல அந்த பில்ல நிறைய தவறுகள் இருந்தது, அது நிறுத்தி வைக்கப்பட்டது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். பட் அத்தகைய லெஜிஸ்லேஷன் நான் அந்த கொண்டு வந்த அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த வகையான லெஜிஸ்லேஷன்ஸ் நீங்க அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் எஸ்சி எஸ்டிஸ் பில் நீங்க கொண்டாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமைகள் கொடுப்பதற்கு பில் கொண்டாங்க, எல்லாமே முக்கியம், எல்லாமே பில்லு முக்கியம் தான். ஆனால் பொருளாதார பில்ல தடை பிளாக் பண்ணும் பொழுது அந்த இம்பாக்ட், மிக அதிகமான இம்பாக்ட் யார் மேலனா ஏழை மேலதான். நீங்க பிளீஸ், கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆனாதான் ஏழையினுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகம். சோ நீங்க எக்கனாமிக் பில் எல்லாம் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வளர்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. நீங்க திருப்பி குரோனி கேபிட்டலிசம் பத்தி பேசலாம். குரோனி கேபிட்டலிசத்துல 2 காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, 2 விவாதத்தை தனி விவாதமே நடத்தலாம். ஆனால் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தீஸ் பில்ஸ், பிரதமர் இந்த பில்லுடைய முக்கியத்துவத்தை ஹைலைட் பண்றாருன்னா அது தப்பே கிடையாது. இப்ப ஜிஎஸ்டியை பிளாக் பண்றது இஸ் பிளாக்கிங். பிஜேபி பண்ணாங்க, அவங்க எதிர்கட்சியில் இருக்கும் போது பண்ணாங்கிறது வேற விஷயம். ஆனால் திஸ் இஸ் பிளாக்கிங் தி ப்ரோக்ரஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதை மாற்று மூணே மூணு பாயிண்ட் தான், மூணு சின்ன பாயிண்ட் தான் விவாதத்துல. ஒரே நிமிஷம் முடிச்சேன். ரொம்ப சுருக்கமா, தேர் ஆர் ஒன்லி அந்த மூணுல கூட 2 things have been ironed out. There is only 1 or 2 points on GST. சொல்றாங்க குறைத்ததற்கு ஒரு முக்கிய காரணம், அவங்க 24% அடித்தட்டு மக்களுடைய மேல வரி போனாங்க. நாங்க 16%, 33% குறைக்க சொல்லிருக்கோம். அதை குறைச்சாங்கன்னா ஏறக்குறைய முக்கியமான இது பண்ணி முடிச்சிடலாம். ஆனா அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க பணக்காரங்களுக்கான அரசு, ஏழை மக்களை பற்றி கவலைப்படாது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விரிவா பேசும். ஜிஎஸ்டி தாண்டிய கேள்விகள் இருக்கின்றன. அதாவதுங்க, சட்டப்படி நடந்தா பிரயோஜனமே கிடையாதுங்க. ரைட், ஒரு சிறிய இடைவெளிக்காக இன்றைய கூட்டத்தொடர்ல இல்ல, இந்த பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல, தொடர்ந்து இந்திய பாராளுமன்றத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல இல்ல அதற்கு முன்னதாகவுமே நம்ம பார்த்து வரக்கூடியது, ஒவ்வொரு கூட்டத்தொடரும் ஒரு சிங்கிள் இஷ்யூ இல்ல ஒரு 2-3 விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதற்காக முடக்கி அதை மறந்துட்டு அடுத்த கூட்டத்தொடர்ல அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடிய தன்மை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது தொடர்கிறது. இது ஆரோக்கியமானதா? அதைத்தானே பிரதமர் குறிப்பிடுகிறார். அது இந்த பாஜக அரசு சொல்கிறது, பாஜகவும் செய்த ஒரு விஷயம் தான். சிங்கிள் இஷ்யூக்காக பாராளுமன்றம் முடங்குவது அப்படிங்கிறது ஏற்புடையதா? விரிவாக விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
ராகுல் குறித்த நரேந்திர மோடி பேச்சு நிதர்சனமா விரக்தியா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. காரணத்தை தேடுவதை விட்டுட்டு ஆட்சி செய்யுங்கள் என்று ராகுல் காந்தி பதிலடி கொடுத்திருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்புகிறது. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்டையும் திரு அருணன் அவர்கள்ட்டையும் ஒரு காமனான ஒரு கேள்வி வைக்க விரும்புறேன். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை பார்க்கும் பொழுது சிங்கிள் இஷ்யூ, ஒரு சில பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு கூட்டத்தொடரை முடக்குவது, அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு போகுது. உதாரணத்துக்கு சுஷ்மா ஸ்வராஜ் பதவி விலகினாதான் உண்டு அப்படின்னு வின்டர் செஷன் நாசமா போனது. சுஷ்மா ஸ்வராஜ் பதவி விலகவும் இல்ல, லலித் கேத்ல எந்த முன்னேற்றமும் இல்ல. அடுத்த கூட்டத்தொடர்ல இன்டாலரன்ஸுக்கு போயாச்சு. அதை விட்டுட்டு இப்ப பத்தன்கோட்டுக்கு ரெடி ஆயாச்சு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தொடரை முடக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்பது அப்படிங்கிறது பொறுப்பான செயலா? திரு அருணன், தென் டு மிஸ்டர் நாராயணன். அதாவது லலித் மோடி, சுஷ்மாஜி அவங்களுடைய அந்த பிரச்சனை என்பது எவ்வளவு ஒரு மோசமான முன்னுதாரணம். இந்திய அரசால் தேடப்படுகிற ஒரு நபருக்கு அவுட் ஆஃப் த வேல போய் இந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் உதவி செய்தது, அது ஒரு உண்மை, பொய் அல்ல. எவ்வளவு கேவலமானது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதை கேவலமானது அப்படிங்கிறீங்க, அதற்காக பதவி விலகணும் சுஷ்மா, நீங்க பிரதமர் விளக்கம் கொடுக்கணும். நீங்க ரெண்டும் நடக்கல, ஆனா ரெண்டுத்தையும் மறந்துட்டு அடுத்த வேற பிரச்சனையை கையில வச்சு மறக்கல. இந்த மோடி அரசினுடைய முரட்டுத்தனமான பிடிவாதம் அதற்கான ஒரு தீர்வை கொண்டு வரவில்லை. ஆனா இதுக்கடையில அவங்களுடைய கட்சிக்காரங்க இன்னும் அடுத்தடுத்த மோசமான செயல்களுக்கு போறாங்க. அப்படித்தான் சகிப்பின்மை என்கிற பிரச்சனை வந்துச்சு. அப்படிங்கும்போது ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு ஒரு பிரச்சனை, அடுத்ததுல இன்னொன்னு பிரச்சனை இல்லங்க. ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு ஒரு பிரச்சனை என்று நாங்க செய்யல, செய்தது ஆட்சியாளர்கள். யாருங்க சுஷ்மா ஸ்வராஜ் இப்படி போய் உதவி செய்ய சொன்னது? எல்லா சூழ்நிலையிலும் இந்த தேசத்துல பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். அதற்காக ஒரு பிரச்சனையை அதை மட்டுமே மையப்படுத்துவதுங்கிறது சரியாங்கிறதான் கொஸ்டின். இல்லங்க, சாதாரண பிரச்சனைகளை மையப்படுத்தவில்லை, மிக மோசமான அடிப்படையான பிரச்சனைகள். இந்த நாட்டுடைய வெளிவிவகார அமைச்சர் சட்டத்தை மீறி இப்படி ஒரு முறைகேடு அப்படின்னு கோர்ட்டுக்கு போன மாதிரி, கோல்கேட்டுக்கு போன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எதிர்கட்சிகள் முனையல. அதுதான் இல்ல, நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய நல்ல நோக்கத்திலிருந்து ஆலோசனை சொல்றீங்க பாருங்க. நீங்களே தான் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் ஒரு பிரச்சனையை வந்து அதீதமா கொண்டு போறோம்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்னங்க அந்த விஷயத்தை விட்டு அடுத்த விஷயத்துக்கு தாவிட்டீங்களே. சரியா பேசினாரேன்னு அவங்கள்ட்ட கேட்டீங்களா? அது ரெட்டமாக்குதான் இல்லைங்க. இந்த ஆட்சியாளர்கள் அவ்வளவு மோசமா இருக்காங்க. அடுத்தடுத்து மிக மோசமான விஷயங்கள் இல்லங்க. அதுக்காக விட்டுருலாமா? அந்த அமைச்சர் பதவி இல்லாங்கன்னா உண்டு அப்படின்னும், அதுக்கப்புறம் அடுத்து அதை விட இன்னொரு பிரச்சனை, இது இருகோடுகள் கான்செப்டா என்ன? ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொரு பிரச்சனை விட்டுருவோன்னு. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லலாமா? எஸ் எஸ். ஒன்று மக்கள் பிரச்சனையை மக்கள் அரங்கத்துக்கு எடுத்துச் செல்வதில் பாராளுமன்றம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை முடக்குவதன் மூலமா மக்களிடம் செய்தியை போகிறதுன்றது ஒரு காரணம். இன்னைக்கு பெஸ்ட் டிஃபென்ஸ் இஸ் அன் அஃபென்ஸ்ன்ற மாதிரி மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இன்றைய குஜராத் முதலமைச்சராக இருக்கவங்க 1.5 கோடி நிலத்தை, 165 கோடி ரூபாய் நிலத்தை அவங்க சொந்த பெண்ணுடைய நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்க. இதை போன்ற பிரச்சனைகள் மக்கள் மன்றத்தில் பேசக்கூடாது. ஏன்னா இவர் முதலமைச்சராக இருந்தாரு, அப்ப கேபினெட் அப்ரூவல் கொடுத்திருக்காரு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளிவரும் அப்படின்னு மோடி அவர்களுக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன பண்றது? மக்களை திசை திருப்ப பார்க்கிறது. இதை இவங்க சொன்னாங்க ஒரு முக்கிய பிரச்சனையாக கடந்த காலகட்டங்கள்ல கோலை வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. இவங்க வந்த உடனே 56 இன்ச்சு என்னுடைய பிரதமர் அவர்கள் 2.07 கோடி ரூபாய் எங்களுக்கு ஆப்ஷன்ல வந்ததுன்னு. இது வரைக்கும் எவ்வளவு பணம் கஜானாக்கு வந்திருக்கு தெரியுங்களா? அவர் இது ஆர்டி அவங்க கேட்டோம் கொடுக்கல, ஆர்டிஐல போட்டு வாங்கிச்சு, வந்தது 1398 கோடி. புள்ளி 1% கூட வராம மாத்தட்டி கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிறார். இந்த மாதிரி பொய்யை அதிகமாக சொல்லி
எங்களுடைய குறைகள் இருந்தது, அதை மிகைப்படுத்தி ஆட்சி வந்தாங்க. ஜனங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ஆட்சி நடத்த தெரியவில்லை. ஆனால் மற்றவர்கள் மீது தன்னுடைய குஜராத் அமைச்சரவையில இவருக்கு சீஃப் மினிஸ்டராக சேர்ந்த ஊழல்கள் இதெல்லாம் மறைப்பதற்காக திசை திருப்புகிறார். இறுதியான கருத்து நான் திரு சுமந்த் கிட்ட போயிட்டு வானதி அவர்கள்ட்ட வரேன். சிங்கிள் இஷ்யூ எதிர்கட்சிகள் ஹைலைட் பண்ணுவது இந்த 2014 ஆரம்பிச்ச கலாச்சாரம் இல்ல. தொடர்ந்து 2Gக்காக ஒரு கூட்டத்தொடர், கோல்கேட்டுக்காக ஒரு கூட்டத்தொடர், ஒன்னு முடங்கி ஆதர்ஸ்க்காக ஒண்ணு, இது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களும் பாஜக எதிர்கட்சியா இருந்த போதும் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்யணும்னு சொன்னவங்க தான் அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணி போனாங்க. இதுல இன்னொன்னு, எப்பப்பெல்லாம் கூட்டத்தொடர் நடக்குதோ அப்போசிஷன் இஸ் ரப்ட் ஆன் த ராங் சைட். ராகுல் காந்தி விவகாரம் இந்த நேஷனல் ஹெரால்டு ஒரு கூட்டத்தொடருக்கு முன்னாடி சூடுபிடிக்குது. இன்னொரு கூட்டத்தொடருக்கு முன்பாக சுப்பிரமணியன் சாமி ராகுல் காந்தி இந்திய குடிமகனே இல்ல, அவர் இன்னொரு குடிமகன் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து காங்கிரஸ் அலுவலகத்துக்கு ஒரு பிரச்சனை. இப்படி எதிர்கட்சியுடைய கோஆபரேஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இஃப் யூ ஆல்சோ ரப் தம் ஆன் தி ராங் சைடு, அவங்க இப்படிதான கன்ஃபரன்டேஷன். அதேதான் இந்த ஸ்டேட்மெண்ட் கூட சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு குடும்பத்தை சேர்ந்து தான் இந்த ராஜ்யசபாவை முடக்கிறாங்க அப்படிங்கறதும் அது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சேம் இதுதான். இல்ல அதாவது ஹரி, மிக முக்கியமாக ரீச்சிங் அவுட். ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இப்ப முன்னாடியாவது சரி ஒரு ஹோப் இருந்துச்சு பாஜக 2017 ராஜ்யசபால ஓரளவுக்கு ஒரு மெஜாரிட்டி இல்லன்னா கூட ஒரு அலைஸை கூப்பிட்டு விட்டு எப்படியாவது ஒரு பாஸ் பண்ணலாம் பில்லுங்கிற ஸ்டேஜ். இப்ப அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். பீகார்ல நடந்த தோல்விக்கு பிறகு தொடர்ந்து என்ன எப்படி வரும், அடுத்த இந்த வருஷம் வர தேர்தலில் பாஜக பெருமளவில் வெற்றி பெற மாதிரி வாய்ப்புகள் இருக்கிற இடங்கள் மிகவும் குறைவு. அசாம் தவிர வேற எங்கேயும் பெரிய ஒரு ஹோப் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் மாற்று தமிழ்நாட்டுல ஆஃப்கோர்ஸ் அது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்கோர்ஸ் ஐ மீன் பெரிய அளவுல யாரையும் குறைச்சு மதிப்பிட்டு ஒரு நிமிஷம். பட் பேசிக்கா எதுவானாலும் ராஜ்யசபால இந்த பிரச்சனை இன்னைக்கு பிரதமர் எழுப்பி இருக்கிற பிரச்சனை வந்து இன்னொரு 2 மாசத்துல சரியா போயிடும், அது வரைக்கும் கம்மன் இருந்துடலாம், அதுக்கப்புறம் எல்லா மசோதாக்களை பாஸ் பண்ணலாங்கிற நிலைமை இல்ல. இதேதான் 2017 இறுதியில அதுவும் யூபியில மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அப்போ கொஞ்சம் ஈசாரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதே தவிர நிலைமை இந்த பாஜக அரசினுடைய 5 ஆண்டு காலமும் இப்படிதான் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல எதிர்கட்சிகளுடன் எப்படி நீங்க ஒத்துழைத்து அட்லீஸ்ட் கிரிட்டிக்கல் கவர்னன்ஸுக்கு தேவையான மசோதாக்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுதான் பார்க்க வேண்டும். அதனால ஒரு முதல்ல கொஞ்ச நாளைக்கு நீங்க ஆப்போசிஷன் மேல பழிய போடலாம், ஆனால் தொடர்ந்து 5 ஆண்டு காலத்துக்கு எதுவா இருந்தாலும் the government has to work with the opposition and clear the bill. You have to reach out. இப்ப நீங்க வந்து எதிர்க்கட்சியை பகச்சிட்டு ராஜ்யசபால வந்து நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நியூமெரிக்கலி அரித்மெட்டிக்கலி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அதற்கு முனைப்பு காட்டாம you are rubbing them constantly on the wrong side. அவங்கள தொடர்ந்து இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணும்போது நிலைமை இன்னும் மோசமாகுது. ஒரு கன்சென்சஸ் உருவாக்கத்துக்கான ஒரு முயற்சி தானே நீங்க முன்னிலைப்படுத்தணும். தொடர்ச்சியா நீங்க பாத்துட்டீங்கன்னா வழக்கமாவே இது வந்து ஒரு நடைமுறையாவே நாம பாக்குறோம். சபாநாயகர் ஒரு கூட்டத்தொடருக்கு முன்னாடி எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட எங்களுடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் எத்தனை முறை காங்கிரஸ் தலைவர்களை வந்து பார்த்துட்டு பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களும் வராங்க, டீ பார்ட்டி கூப்பிட்டா திருமதி சோனியா காந்தி அவர்களும் வராங்க. ஒரு பக்கம் நான் வர்றது மூலமா அரசாங்கத்தோட இணக்கமா இருக்கிறோம், இல்ல முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுறதுக்காக நாங்களும் ட்ரை பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு பேச்சளவுக்கு இருக்கும்போது கூட நீங்க கண்ணு முன்னால உதாரணங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னு சொன்னா சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டால ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி நடைபெறும் போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் தான் நினைக்கக்கூடிய பல்வேறு முன்னெடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு எது முட்டுக்கட்டை என்று சொல்வதற்கு கடமைப்பட்டவர். அதனால அந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. தூக்கி போட்டு தனி மனிதர்களுக்கோ குடும்பத்துக்கோ மட்டும் பிரச்சனை இல்லை. பெரும்பாலான கட்சிகள் சோனியாவுக்கும் ராகுலுக்கும் மட்டும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க காங்கிரஸ் என்பது அப்படிங்கிறது சோனியா காந்தி ராகுல் காந்தியை தாண்டி இல்ல.
அப்போ அப்படி இருக்கும்போது வேற என்ன நீங்க அங்க எதிரா நான் தெளிவாக சொல்ல முடியும். நான் இங்க இருக்கக்கூடிய காரணத்தை மக்கள் கிட்ட சொல்றதுக்கு பிரதமருக்கு உரிமை உண்டா இல்லையா? சொல்லக்கூடாது, நாங்க இப்ப சொல்லலைங்க. ஆனா அவர் எவ்வளவு பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். கொண்டு வரக்கூடிய எத்தனை மசோதாக்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இருக்கு இல்ல இதனால பாதிப்பு இந்த மாதிரி ஒரு கிளியர் நீங்க என்ன சொல்ற ஒரு எதிர்கட்சிகளோடு இணக்கமாக ஒரு அரசாங்கத்தை நடத்துவது அப்படிங்கறதுல இந்த அரசாங்கம் எந்த செய்யும் நிச்சயமாக அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் அதே சமயம் தனிப்பட்ட காரணங்களுக்காக 50 வருஷம் எங்க கிட்ட இருந்த ஆட்சி அவர் சொன்னது முடங்கியதுங்கிறது நான் ஏத்துக்கிறேன். அவர் சொன்னது போல எத்தனை நாள் முடங்கியது? நீங்க எத்தனை நாள் முடங்கியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போதே இதற்கு முன்னாடி நீங்க பாருங்க, இதற்கு முன்னால நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு இஷ்யூ வரும்போதே அதை நேரடியாக பிரதமரோட சம்பந்தப்படுத்தி பாக்குறது இருக்கா இல்லையா? எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க சொல்ற மாதிரி அதை ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்தை முடக்குவதற்கு பதிலாக நீதிமன்றத்துக்கு போய் கேட்க போறாங்க. அவர் சொல்ற பாயிண்ட் தானே நான் சொன்னேன். ஏன் கோர்ட்டுக்கு போய் நீங்க பண்ணலாமே, எதுக்காக பண்றீங்க? ஒரே ப்ரூஃப் என்ன? இதெல்லாம் எதுவுமே திரு அருணனுடைய இறுதியான கருத்து இதுல காந்தி குடும்பத்துக்கும் கூட ஒரு பர்சனல் மோட்டிவ் இருக்கிறது. இஷ்யூ பேஸ்டா எதிர்க்கிறத தாண்டி இதுல அவங்களுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குங்கிறார். டு யூ டிஸ்அக்ரி? நீங்க மாறுபடுறீங்களா திரு அருணன்? உங்களுடைய இறுதியான கருத்து? இல்ல அப்படியெல்லாம் இந்த ஒரு குடும்ப அரசியல் கூடாது என்பதிலெல்லாம் மோடி பெரிய குறியாக இருக்கக்கூடியவர் அல்ல. அதனாலதான் சுட்டி காண்பித்தேன் அத்தகைய பேச்சு அவர் கோயம்புத்தூரில் குடும்ப அரசியல் பேசல. அவரு அவங்களுக்கு அவர் இன்டைரக்ட்லி சோனியா காந்தி ராகுல் காந்தி ரெஃபர் பண்றாரு. அது அவர் இல்ல அதானே அர்த்தம். ஏன் ஒன் ஃபேமிலிங்கிறாரு. இப்ப வானதி மேடமும் அதானே சொன்னாங்க. ஆமா காங்கிரஸ் என்றால் குடும்பம் தான் தானே சொல்றாங்க. அப்ப குடும்ப அரசியல் தானே விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனம் சரி என்றால் அது சரிதான். ஆனா அது பாருங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் பேசல. இன்னும் சொல்ல போனா பாஜகவிலேயே இப்ப ஒரு செய்தி பார்த்தேன். யஷ்வந்த் சின்ஹா ஒரு பேச்சு பேசுறாரு. என்னன்னு பார்த்தா கடைசியில் அவருடைய மகன் மந்திரி இருக்காரு. ஏன் பாஜகவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த மாதிரி இருக்காங்க? அவங்களுடைய குடும்பம் அவங்க தான் எம்எல்ஏ எம்பிக்கள் மந்திரிகள் என்று இருக்காங்க. அதையெல்லாம் பேசக்கூடிய தார்மீக உரிமை மோடி அவர்களுக்கு உண்டான கேள்வி. இல்ல நான் முடிச்சிடறேன். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் குழந்தைங்க கூட அந்த இயக்கத்துல பாடுபட்டு கட்சியில மேல வந்திருக்காங்க. வித்தியாசம் பாருங்க. இல்லங்க கிடையாது. இப்படி இந்திரா காந்தி அவர்கள் பாஜக போல அதுவும் அங்கேயே அப்படித்தான் தகுதி இல்லாதவங்களுக்கு அவர் தந்தை அல்லது தாய் உயர் பதவியில் இருந்த காரணத்தினாலே எம்எல்ஏ எம்பி பதவி கொடுக்கப்பட்டிருக்கு என்று இல்ல இல்ல நான் நண்பர் சுமன் சொல்ற ஒரு விஷயத்தை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையானதெல்லாம் அனுமதிக்கணுங்கிறாரு. எது பொருளாதார வளர்ச்சி என்பது நாங்க பிரச்சனை நண்பரே. இல்லைங்க பாருங்க இறுதியான நீங்க பேசும்போது நான் தலையிடல. நீங்க பேசும்போது நான் தலையில தயவுசெய்து என் கருத்தையும் காது கொடுத்து கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன் கொஞ்சம் கேளுங்க. பொருளாதார வளர்ச்சி என்று ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை அவருடைய ஒப்புதல் இல்லாமல் பறிப்பதற்கு பெயர் பொருளாதார வளர்ச்சியா?
இன்னும் இந்த ஜிஎஸ்டி பத்தி பெருமையா சொல்றாரு, ஏதோ அது வந்த உடனே பொருளாதார வளர்ச்சி வந்துடும். ஆனா அது என்ன சிக்கல் என்றால், நண்பர் நாராயணனை சுட்டி காண்பித்தது போல அதீதமான வரி விகித விதிப்பு அதுல வரப்போகுது, அனைவரையும் பாதிக்க போகுது. அதை விட கொடுமை என்னவென்றால், தமிழகம் போன்ற நேரடி ஆலை பொருள் உற்பத்தியில் இறங்குகிற மாநிலங்களுக்கு அது மிகப்பெரிய இல்ல நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல நீங்க முடிக்க விடுங்க, ரொம்ப சுருக்கமா முடிச்சிருங்க. எஸ் எஸ் தயவுசெய்து என்ன முடிக்க விடுங்க. பொருளாதார வளர்ச்சிக்காக நிற்கிறோம், ஆனால் அது அனைவருக்குமான வளர்ச்சியாக, ஆல் இன்க்ளூசிவ் growth என்கிறோமே, அனைத்து மக்களுக்கான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அத்தகைய வளர்ச்சியில அந்த பாதையிலே மோடி அரசு போகவில்லை. இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். 100% மாற்று கருத்து சகோதரி வானதிக்கு இதுல இருக்கும். அது தனி விவாதம், இன்னொரு தருணத்தில் விவாதிக்க வேண்டியது பொருளாதார கொள்கைகளை பற்றி. மசோதாக்கள் முடங்குகிறது, கருத்தொற்றுமை இல்லாத ஒரு காரணத்தினால முடங்குகிறது. இதை முட்டுக்கட்ட போடுது காங்கிரஸ் முதல் குடும்பம் காந்தி குடும்பம் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார். இந்த மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றுவதில் அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. மசோதாக்கள் முடங்குவது, பாராளுமன்றம் முடங்குவது அப்படிங்கிறது எந்த கட்சி இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது தனிப்பட்ட வகையில் செய்யப்படுகிறதா, சித்தாந்த ரீதியில் செய்யப்படுதா, கருத்தொற்றுமை இல்லாம செய்யப்படுகிறதா, எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுவது மக்கள் பிரச்சனைகளாக இருக்கிறது, மக்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைமை தொடராமல் இருக்க ஒரு சுமூகமான கருத்தொற்றுமையோடு வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் விஷயங்கள் அணுகப்படணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.